நீங்க கேட்ட கேள்வி மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போதுங்கிற ஒரு பயணத்துடைய முடிவு தெரியாம இருந்தா, இந்த ரெண்டு பாதையை தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி பிலாலுடைய சம்பவத்தை சொல்றேன். பிலால் இப்னு ரபாஹ் மக்காவில் அடிமையா இருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரை இருந்தவர். பிலால் இல்லாம மதீனா விழிக்காது இல்ல. பிலால் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரை விழிக்க மாட்டாங்க. அதானுடைய தலைவர் அவர். பிலால் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்தவங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இருளை கொண்டு வருது. அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை மறந்தார். கவலை முழுக்க நிரம்புது. இதுவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துல துவங்கினது அவருடைய மரணத்துடைய துவக்கம் வரை. ஆனா மரண நேரத்துல பிலால் சிரிக்கிறார். அப்ப மனைவி கேட்டாங்க, இவ்வளவு நாள் கவலையா இருந்தீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு, இப்ப சிரிக்கிறீங்க ஏன்னு சொல்லி. பிலால் சொன்னாங்க, கதன் அல் கல் ஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா, நான் நாளைக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவங்களுடைய தோழர்களையும் சந்திக்க போறேன். எனக்கு என்ன கவலை இன்னைக்கு இதுக்கு மேல்னு சொல்லி அவருடைய இலக்கை அவர் முடிவு செய்து வாழ்க்கையில போயிட்டு இருந்திருக்கிறாரு. நாளைக்கு மறுமையில ரெண்டு நிகழ்வு நடக்க போகுது. யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புறாங்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் காத்துட்டு இருக்கான் நாளைக்கு நம்மளை சந்திக்கிறதுக்காக. அந்த பாதையுடைய முடிவு அல்லாஹ்வுடைய சந்திப்பு. இரண்டாவது, என் தோழர்கள், என்னை பார்க்காமல் ஈமான் கொண்ட அந்த மனிதர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். யார் சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பிலாலுடைய அந்த வார்த்தையை பொருத்தி பாருங்க. என்னுடைய இந்த வாழ்வு எப்படி இருந்தாலும் நான் போக போற பாதை அந்த மகிழ்ச்சிக்குரிய பாதை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்.